மனம் என்பது என்ன? அதற்கான விளக்கத்தை கொடுக்கிறாரு பகவான். இது ரெண்டு பதிலா கொடுத்திருக்காரு. ரெண்டையும் படிச்சுட்டு அதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று ஒரே மனம்தான் அதன் வெவ்வேறு இயல்புகளாக கூறப்படுகிறது. எனினும் மனம் என்பது என்ன கூட்டமே. நான் என்னும் அகந்தை எழுச்சியின்றி என் நினைவிற்கும் இடமில்லை. என் நினைவும் நினைப்பவனை பற்றியே எழுவதால் அவ்வகந்தை எழுமிடத்தை கூர்ந்து நோக்கினால் எண்ணங்கள் யாவும் ஒளிந்துவிடும். மனம் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் இது. அதாவது மனம் என்பது என்ன கூட்டமே. ஜனக்கூட்டம், இப்ப நீங்க டி நகர் போனீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைமோ சண்டே போனீங்கன்னா அவ்வளவு கூட்டம் இருக்கிற மாதிரி மனிதர்கள் எல்லாம் போல அப்படியே தலை மட்டும்தான் தெரியும், ரோடே தெரியாது. நீ தீபத்துக்கெல்லாம் போனீங்கன்னா கிரிவலத்துல வெறும் தலை கூட தெரியாது, அவ்வளவு கூட்டம் இருக்கும் பௌர்ணமி எல்லாம். அது போல மனம் என்பது நமக்குள்ள தொடர்ந்து உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கக்கூடிய எண்ணங்களுடைய தொகுப்பு, கூட்டம். எல்லா எண்ணங்களும் சேர்ந்து அது வெளிப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய அந்த அமைப்பிற்கு பேரு தான் மனம். அதை எவ்வாறு கூறுகிறோம் என்றால் அந்த கரணம் என்ற ஒரு சப்தத்திலும் நாம் அழைக்கின்றோம். அந்த கரணம் என்றால் உள்ளே இருக்கக்கூடிய கருவி. கரணம் என்றால் கருவி. அந்தனா உள்ளே இருக்கக்கூடிய கருவி. இப்ப மனதை டெக்னிக்கலா இன்னும் டீட்டெயில்டா உள்ள போய் நம்ம பிரித்தோம் என்றால், இப்ப நம்ம உடம்ப என்னன்னு சொல்றோம்? ஸ்தூல உடல் அல்லது சரீரம்னு சொல்றோம். மொத்தமா சரீரம்னு சொல்றோம். அப்ப உள்ள போனோம்னா ஒன்னுக்கு தனியா ஹார்ட்ன்றோம், ஒன்னுக்கு தனியா கிட்னின்றோம், ஒன்னுக்கு தனியா கண்ணுன்றோம், பிரெயின்ன்றோம். ஆனா எல்லாத்தையும் சரீரம்னு சொல்றோம். உள்ளுக்குள்ள ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி டைட்டில் கொடுக்குறோம். ஒரு கவர்மெண்ட் கலெக்டர் ஆபீஸ்க்கே போறீங்க, வெளியில கலெக்டர் ஆபீஸ் மட்டும்தான் இருக்கும். உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா கலெக்டர் மட்டும் இருக்க மாட்டாரு. கலெக்டர் இருப்பாரு, அவருடைய கிளர்க் இருப்பாரு, சூப்பரண்டர் இருப்பாரு, பியூன் இருப்பாரு, மத்த ஆபீசர்ஸ் இருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்த ஒரு அமைப்பிற்கு பேர் என்ன சொல்றோம்? கலெக்டர் அலுவலகம். ஆனா ஒவ்வொருத்தவருக்கும் ஒவ்வொரு விதமான ஒர்க்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா எல்லாரும் எந்த ஒர்க்கை கையாளுகிறார்கள் என்றால் அரசாங்க, அதாவது மக்களுக்கு சேவை செய்வதற்கு உண்டான வேலைகளை செய்வது போல. இப்ப நம்ம உடம்புல சரீரத்துல கிட்னி தனியா இயங்கினாலும், ஹார்ட் தனியா இறங்கினாலும், பிரெயின் தனியா இயங்கினாலும், இது மொத்தமும் இந்த உயிருக்கு எது தேவையோ, இந்த உயிர் அனுபவிப்பதற்கு, இந்த உடல் இயங்குவதற்கு, சரிவர இயங்குவதற்கு உண்டான அந்த ஒரு காரணத்தை அடிப்படையாக கொண்டு அனைத்தும் இயங்குகிறது. அது போல மனம் அப்படின்னு எடுத்துக்கொண்டோம் என்றால் நம்ம சரீரம் போல அதற்குள்ளே மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்று 4 பிரிவாக பிரித்து நம்மளுடைய ஸ்கிரிப்சர்ஸ்ல அதை டீடைல்டா டெக்னிக்கலா அதை அனலைஸ் பண்ணி அதை நம்ம டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க. நம்ம இன்னும் ஆழமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவதற்காக அந்த 4ம் சேர்ந்ததுதான் அந்த கரணம், மனம் என்றும் சொல்லலாம். இப்ப என்ன கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்தது மனம்னு சொல்லிட்டாரு. நமக்கு நிறைய எண்ணங்கள் உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்குது, தொடர்ந்து எண்ணங்கள் உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்குது. எந்த ஒரு எண்ணம் முடிவு இல்லாமல் தொடர்ந்து எண்ணங்கள் தொடர்ந்து அலைபாய்ந்து கொண்டே இருக்கின்றதோ, இப்ப நீங்க இந்த சத்சங்கத்தை கேட்கலாம் இன்னைக்கு அப்படின்னு நீங்க ஒரு முடிவை எடுத்துட்டீங்க, அதனால இப்ப உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 4 மணிக்கு நம்ம சத்சங்கம் கேட்கலாமா வேணாமா, 4 மணிக்கு உட்காந்தா இவர் கான்சியஸ்னஸ் இதையே சொல்லி 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 நம்மளை போர் அடிப்பாரு, போலாமா வேணாமா, 4 மணிக்கு வேற ஏதாவது ப்ரோக்ராம் பார்க்கலாமா, ஃப்ரெண்டு போய் பார்க்கலாமா, அவங்களுக்கு பேசலாமா, இவங்களுக்கு பேசலாமான்னு இதெல்லாம் தொடர்ந்து முடிவெடுக்காம ஒரு எண்ணம் உள்ள வந்துகிட்டே இருக்கு. பாத்தீங்களா? காஃபி சாப்பிடலாமா, டீ சாப்பிடலாமா, டீனா இஞ்சி டீ சாப்பிடலாமா, காஃபினா இன்ஸ்டன்ட் காஃபி சாப்பிடலாமா, ஃபில்டர் காஃபி சாப்பிடலாமா, அதுல சிக்கரி போட்டு சாப்பிடலாமா, சிக்கரி இல்லாம சாப்பிடலாமா, இல்லாட்டி நம்ம கடையில போய் காஃபி சாப்பிடலாமா, வீட்டுல போய் காஃபி சாப்பிடலாமா, நம்மளே செஞ்சு சாப்பிடலாமா, இல்ல அவங்கள போட, இப்படி ஒரு தாட்டு தான் காஃபிங்கிற ஒரு தாட்டுக்குள்ள அது முடிவு இல்லாம அது லூப் மாதிரி போயிட்டே இருக்கு. இப்ப நீங்க டின்னர் சாப்பிடணும்னு முடிவு பண்றீங்க, டின்னர் சாப்பிடணும்னு மாத்திரத்திலே இப்ப உங்களுக்கு தாட் வருது, வீட்டுல சாப்பிடலாமா, வெளியே சாப்பிடலாமா, இந்த கடையில சாப்பிடலாமா, அந்த கடையில சாப்பிடலாமா, இந்த டிஷ்ஷை சாப்பிடலாமா. அப்ப ஒரு தாட் மல்டிபிள் லூப் மாதிரி தாட்டை கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது. ஆனா டிசிஷன் எடுக்காம போய்கிட்டே இருக்கிறோம்.
அப்ப எந்த எண்ணங்கள் எல்லாம் நமக்குள் முடிவெடுக்க முடியாமல் தொடர்ந்து வெறும் எண்ணங்களாக மாறி மாறி அடுத்த எண்ண தொடர்களை உற்பத்தி பண்ணிக்கொண்டே வந்து எண்ண கூட்டங்களாக இருப்பதற்கு பேர் தான் மனம். அலைபாய்ந்து கொண்டே இருப்பது, பெண்டுலம் போல இங்கும் அங்கும் அங்கும் இங்கும் மாறி மாறி அலைபாய்ந்து கொண்டே இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள், முடிவெடுக்க முடியாத தொடர்ச்சியாக உள்ளுக்குள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள், சிந்தனைகளைத்தான் மனம் என்று சொல்லுகின்றோம். மனஸ். சரி, இப்ப நம்ம சத்சங்கம் கேட்கலாம், காஃபி, ஃபில்டர் காஃபி சாப்பிடலாம், டின்னர் இட்லி சாப்பிடலாம், அதை வெளியிலே இந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. அந்த எண்ணத்தை வந்து ஒரு முடிவு பண்றீங்க. முடிவு எடுக்கக்கூடிய அந்த தாட்டுக்கு பேரு தான். எந்த எண்ணம் வந்து டிசிசிவா இருக்கோ, டிசிஷனை எடுக்கக்கூடிய எண்ணத்திற்கு பேரு அறிவு, புத்தி. அந்த புத்தியும் தாட்டு தான். பட் அந்த தாட்டு வந்து டிசிசிவா இருக்கு, டிசிஷனை எடுக்கக்கூடியது, முடிவை எடுக்கக்கூடிய எண்ண ஓட்டத்திற்கு பேர் புத்தி. முடிவெடுக்க முடியாம ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய எண்ண ஓட்டத்திற்கு பேரு மனம். நான் என்ற உணர்வு வரக்கூடிய எண்ண ஓட்டத்திற்கு பேரு அகங்காரம். சித்தம் என்றால் என்னன்னா, இந்த எண்ணங்கள் எங்கிருந்து உற்பத்தி ஆகுதோ, இப்ப நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்றீங்க, நீங்க இப்ப அயோத்தியான்னு சர்ச் பண்ணீங்கன்னா அயோத்தியா சார்ந்த எல்லா டீட்டெயிலும் வருது. அது எங்க இருந்து வருது? ஏதோ ஒரு இடத்துல சர்வர்ல, ஏதோ ஒரு இடத்துல டேட்டா பேங்க்ல இருந்து தான் அது ரெட்ரைவ் ஆகுது. வெளியே நம்ம சர்ச் பண்ணோம்னா வருது. இப்ப நான் காஃபி சாப்பிடலான்னு உடனே, காஃபின்னு உடனே ஃபில்டர் காஃபியா, இன்ஸ்டன்ட் காஃபியா, ஹோட்டல்ல காஃபியா, வீட்டுல இத்தனை தாட் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து அது என்ன ஆகுது, ஜஸ்ட் அப்படியே பாப்பப் ஆகுது. அப்ப ஏதோ ஒரு ஸ்பேஸ்ல இத்தனை மெமரியும் ஸ்டோர் ஆயிருக்கு, இத்தனை டேட்டாவும் இத்தனை தாட்ஸும் ஒரு இடத்துல பதிஞ்சிருக்குல்ல. அது எங்க ஸ்டோர் ஆயிருக்கோ அந்த தாட்டை தான், அங்க ஸ்டோர் ஆயிருக்க அந்த இதுக்கு பேர் தான் சித்தம், பேங்க், ஸ்டோரேஜ் பேங்க். இந்த மாதிரி இதெல்லாம் சேர்ந்த ஒரு யூனிட்டுக்கு பேரு மைண்டுன்னு சொல்றோம். அதுல அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறதுக்கு பேரும் மைண்டுன்னு சொல்றோம். கலெக்டரை வந்து கலெக்டருடைய ரூமை மட்டும் கலெக்டர் ரூம்னு சொல்றோம், மொத்தத்தையும் கலெக்டர் ஆபீஸ்ன்னு சொல்றோம். அங்க கலெக்டர் ஆபீஸ்ல டாய்லெட் கூட இருக்கும். கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு கிளர்க்கும் இருப்பாரு. கிளர்க்குக்கு ஒரு தனி டியூட்டி இருக்கு, கலெக்டருக்கு தனி டியூட்டி இருக்கு. ஆனா எல்லாம் ஒரு யூனிட்டா கலெக்டர் ஆபீஸ் சொல்றது போல, சரீரத்தையும் அப்படி சொல்வது போல, மனம்ங்கிற ஒரு யூனிட்டுக்குள்ள இந்த மாதிரி எண்ணங்கள் தான், எண்ணங்களில் செயல்படுகின்ற செயல்பாடு தன்மையை பொறுத்து அதற்கு நாம ஒவ்வொரு டெக்னிக்கலா ஒரு டெபினேஷனை கொடுத்து அதை நாம புரிஞ்சுக்க முயற்சி பண்றோம். ரொம்ப டீட்டெயில்டா இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க முயற்சி பண்றோம். ஸோ மனம் என்பது, எனினும் மனம் என்பது எண்ண கூட்டமே. இப்ப அதுக்கு அடுத்து என்ன டீப்பா உள்ள போறாருன்னா, நான் என்னும் அகந்தை, அதாவது நான்ற உணர்வு நமக்கு இருக்குல்ல, தட் ஆல்சோ தாட். நமக்குள்ள நான்ற ஒரு தாட் வருது. இந்த ஈகோ, இந்த அகங்காரம், அகந்தை எங்கிருந்து எழுகிறது? ஃபர்ஸ்ட் நமக்கு காலையில கண் விழிக்கும் போது நான்ற உணர்வு வந்ததுக்கு அப்புறம் தான் மைண்ட் அடுத்தடுத்த தாட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். நான்ற உணர்வு வராம தாட் டைரக்டா ப்ரொடியூஸ் ஆகாது. அதனாலதான் சொல்றாரு, அகந்தை எழுச்சியின்றி எந்த நினைவிற்கும் இடமில்லை. நான்ற ஈகோ வராம வேற தாட்டு ப்ரொடியூஸே ஆக முடியாது. ஏன்னா வேற எந்த தாட்டுக்கும் பேஸே இருக்காது, ஹோல்டு வேணும்ல. எந்த நினைவும் நினைப்பவனை பற்றியே எழுவதால், நான்ற நினைப்பை, நான்ற உணர்வை பற்றி தான் எல்லா தாட்டும் வருதுங்கிறதுனால இவன் யாருன்னு கண்டுபிடி, இந்த நான் எங்க இருக்குன்னு கண்டுபிடி. எழுமிடத்தை கூர்ந்து நோக்கினால் அப்ப இந்த தாட் எங்க இருந்து வருது, இந்த எனக்கு எல்லா தாட்டும் எங்க இருந்து வருது, நான்ற உணர்வு எங்க இருந்து வருது அப்படின்னு கூர்ந்து, லுக்கிங், நோக்குதல், பார்த்தல், உள்நோக்கி திருப்பி நான்ற உணர்வு எங்கிருந்து எழுகிறது என்று ஆழமாக உள்நோக்கி தியானித்தாய் என்றால், உள்நோக்கி பயணம் செய்தால் என்றால், அங்கு இந்த எண்ணங்கள் எல்லாம் ஒரு இடத்திலே ஒடுங்குகிறது. அந்த ஒடுங்கக்கூடிய இடம் எதுவோ அதுதான் நம்மளுடைய சொரூபம், கான்சியஸ்னஸ். அப்போ உனக்கு உண்மை புரிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ மைண்டுங்கிறதுக்கு சிம்பிளான டெஃபினேஷன் இது. இதை இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க. இப்ப இதே மனம்ங்கிறது என்னங்கிறதுக்கு இன்னொரு விளக்கத்தை சொல்லியிருக்காரு. உபாதிகளால் வரையறையுற்ற மெய்யுணர்வே மனம் எனப்படும்.
உபாதியற்ற பரிபூரணமே நமது இயல்பு. உபாதிகள் சூழ்ந்ததால் மெய்யுணர்வே வரையுற்ற மனமாய் தோன்றுகிறது. இது ஒரு டிஃபரெண்ட், அதே மைண்டுக்கு வந்த டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஒரு அப்ரோச். அதை எக்ஸ்பிளைன் பண்றார். ரொம்ப டெக்னிக்கலா சாஸ்திரம் ரீதியா அதை எக்ஸ்பிளைன் பண்றார். உபாதி என்றால் வரையறுக்கப்பட்ட ஒரு துணை. அதுதான் அதுக்கான ஒரு இந்த இடத்துல நம்ம ஃபிட் பண்ணிக்கூடிய மீனிங் என்னன்னா, த லிமிட்டட் சப்போர்ட். ஒரு வரையறுக்குன்னா லிமிட்டட் எடிஷன் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு பவுண்டரிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு துணையான ஒரு வஸ்து. அப்ப உபாதிகளால் வரையறுக்கப்பட்ட மெய்யுணர்வு மனம் எனப்படும். ஆத்மா, பிரம்மம், கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து லிமிட்லெஸ். தேர் இஸ் நோ பவுண்டரி. அதுக்கு என்லெஸ். அதுக்கு ஒரு தோற்றம் முடிவு கிடையாது, ஆக்கம் அழிவு கிடையாது. வரையறைக்குள் நாம் என்ன பண்ண முடியாது, அடைக்க முடியாது. அதுதான் அதனோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி, புரிதல். அதனாலதான் உபாதி அற்ற பரிபூரணமே நமது இயல்பு. நம்மளுடைய நேச்சுரல் ஸ்டேட் என்னன்னா, லிமிட்டட் சப்போர்ட்டுக்குள்ள இல்லாத நம்மளுடைய உணர்வு தான் ஆக்சுவல். இது மனம்னா என்னன்னா, அதே நம்மளுடைய உணர்வை நீ ஒரு லிமிட்டுக்குள்ள போட்டு நீ பிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுதான் மனம். as a கான்சியஸ்னஸ்ங்கிறது அன்லிமிட்டட், லிமிட்லெஸ். அதை நீ ஒரு பவுண்டரிக்குள்ள வச்சு நீ கான்சியஸ்னஸ் இதுதான் நீ பார்த்தேன்னா அங்கேயே மைண்ட் வந்து அப்ளை ஆயிடும். அதுதான் மைண்ட் அப்படிங்கிறார். இப்ப சூல சரீரம், சூட்சம சரீரம், காரண சரீரம், ஸ்தூல உடல், சூட்சம உடல், கிராஸ் பாடி, சட்டில் பாடி, காரணம் சரீரம், இது எல்லாமே உபாதின்னு சொல்லுவோம். மாயையுடைய 3 குணங்கள் அதனாலானது சத்துவ, ரஜஸ், தமஸ். கான்சியஸ்னஸ் இல்லாத மாயையினால் 3 குணங்கள், 3 சரீரங்கள், 5 கோஷங்கள், இவை எல்லாம் என்னது, இந்திரியங்கள், புத்தி, மனசு, இது எல்லாமே என்னது, உபாதி. கான்சியஸ்னஸ் பேஸ் பண்ணி அதுக்கு பக்கத்துல இருக்கிறதுனாலேயே அதனுடைய தன்மையை இது வாங்கி கொண்டு தனக்கு அந்த தன்மை வந்தது போல காட்டுக்கொள்கிறது. உதாரணத்துக்கு ஒரு செலிபிரிட்டி இருக்காங்க, நீங்க அங்க பக்கத்துல போய் செலிபிரிட்டியோட நின்று ஒரு போட்டோ எடுத்துட்டாலே போதும், ஒரு ரிலேஷன் ஃபார்ம் ஆயிடுது. நீங்க அந்த போட்டோ எங்க காட்டினாலும், ஓ இவருக்கு இவர் தெரிஞ்சவர் போல இருக்கு, இவருக்கு இவர் ரொம்ப க்ளோஸ் போல இருக்குன்னு. அவனுக்கும் இவனுக்கு சம்பந்தமே இல்லாட்டினாலும், இப்ப நீங்க ஒரு மோடிஜியோ ஒரு பெரிய யாரோ ஒரு செலிபிரிட்டியோட நீங்க ஒரு போட்டோ எடுத்துட்டீங்கன்னா அதை நீங்க ஒரு ஸ்டேட்டஸ்ல எங்கேயோ வச்சு பரப்புன்னு, ஆஹா இவரை எப்ப பாத்தீங்க, எங்க பாத்தீங்க, இவர் எப்படி உங்களுக்கு தெரியும், உங்க சொந்தக்காரரா, தெரிஞ்சவரா? அம்மா கிட்ட போற வழியில எங்க மால்ல கீழ பார்த்துருப்போம், டக்குன்னு ஒரு செல்ஃபி எடுத்திருப்பாங்க. ஆனா அதை இவங்க வச்சு பில்டப் பண்ணுவாங்க, எனக்கு அவரை ரொம்ப வருஷமா தெரியும். எனக்கு அப்படிதான் ஒரு சுவாமியை நான் ஒரு இடத்துல பார்த்து பேசிட்டு இருக்கும்போது, நான் ஒரு காலத்துல ஒவ்வொரு இடத்துல இருக்கும்போது வேற சாமிகளுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு சாமியோட இருந்தேன். அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப காலம் அவர் நார்த் இந்தியாவில் ஒருத்தரை நான் மீட் பண்ணும்போது அந்த சாமி வந்து நான் யாரோட கொஞ்ச நாள் இருந்தனோ அந்த சாமியை பத்தி அவர் சொல்றாரு. எனக்கு அவரு ரொம்ப வருஷமா தெரியும், அவர் இப்படியே அப்படி இப்படின்னாரு. அவருக்கு தெரியலங்கிறது எனக்கு தெரியுது, ஏன்னா நான் அவரோட இருந்திருக்கேன். இவர் வந்து எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு, எனக்கு அதை பத்தி அவரை பத்தி தெரியாதுன்னு நினைச்சிட்டு அவர் புதுசா என்ன பண்றாரு, எங்கேயோ எப்பயோ ஒரு போட்டோவை காட்டிட்டு எனக்கு அவரை தெரியும், இப்படி தெரியும், அப்படி தெரியும், அவர் பாருக்கு பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நான் இதே கேட்டுட்டு சரி என்ன போய் பேசுறது, ஏதோ ஒரு பெண்ணாத்திட்டு இருக்காரு, நான் பாட்டுக்கு அப்புறம் கிளம்பி வந்துட்டு. அது போல ஒரு செலிபிரிட்டி பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்தாலே நமக்கு அதுக்கும் ஏதோ உறவு இருக்குது, அவங்களுக்கு நமக்கு இருக்கு. இந்த பர்சனுக்கு ஏதோ ஒரு புதுசா ஒரு இது அந்த மாதிரி ஆயிடுது இல்ல. அது போல கான்சியஸ்னஸ் பக்கத்துல மாயா அப்படிங்கிற இந்த திரிகுணாத்மிகா மாயா, அதனால அந்த 3 குணங்களினால உருவாகிற காரண, சூட்சம, ஸ்தூல, சரீர, இதுக்கெல்லாம் என்ன ஆயிடுது, கான்சியஸ்னஸ் இருக்கிறதுனாலே இதுக்கும் தனியா கான்சியஸ்னஸ்ங்கிற அந்த ஒரு உணர்வு ஏற்பட்டு விடுது. அதை தான் நான் ஈகோன்னு சொல்றேன். அகங்காரம்ங்கிறது வேற எதுவும் கிடையாது. இந்த நம்ம சரீரத்தை நானும் நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா, உண்மையில இந்த சரீரம் நான் கிடையாது. ஆனா கான்சியஸ்னஸ் இருக்குது நமக்குள்ள, அதனாலதான் நமக்கு இந்த நான்ற உணர்வே வருது, நம்ம அதோட ஒட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம இந்த உடம்ப நானு நம்ம அதை நம்ம கண்டுக்காம நம்மள இதை வந்து என்ன பண்ணிக்கிறோம், இதுதான் நானுன்னு ஒரு ராங்கான ஐடென்டிபிகேஷன் பண்றோம்ல. அப்ப இந்த மெட்டீரியல், அந்த செலிபிரிட்டி பக்கத்துல இருக்கிற மெட்டீரியல் போல
இந்த கான்சியஸ்னோட பக்கத்துல இருக்க இந்த மெட்டீரியல் பக்கத்துல இருக்கிறதுனாலயே அதனுடைய ஒரிஜினலோடைய தன்மை தனக்கு வந்தது போல ஒரு பொய்யான ஒரு உணர்வு ஏற்படுதில்ல, அதுக்கு பேர் தான் ஈகோ, சிதாபாசன், சித்தோடைய ஆபாசன் அப்படின்னு சொல்லுவோம். பொய்யான சித்து. அதைத்தான் நீங்க என்ன சொல்றாரு, த லிமிட்டட், வரையறுக்கப்பட்ட துணை, அதுதான் மனம். அப்ப இந்த இடத்துல எல்லாமே சேர்ந்து இந்த உபாதிங்கிற மொத்த யூனிட்டுக்கு மனம்னு சொல்லிடுறாரு. மாயையோட மொத்த யூனிட்டுக்கு மனம்னு இங்க மீன் பண்றாரு. இப்ப நான் இதுக்கு முன்னாடி மனம்னு சொன்னதுக்கும் இந்த இடத்துல மனம் சொல்றதுக்கும் லட்சியமாக அர்த்தம் ஒண்ணுதான். ஆனா வார்த்தைகள் அதுல பிரயோகப்பட்டு அது எக்ஸ்பிளைன் பண்ண டைமென்ஷன் வேற, இந்த டைமென்ஷன் வேற. இப்ப நீங்க எல்லாம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருக்கிறீங்க, நிறைய இடங்களுக்கு போறீங்க, நிறைய ஸ்பீச் கேட்கறீங்க, நிறைய மாஸ்டர்ஸ் பாக்குறீங்க, நிறைய சத்சங்க கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல வெவ்வேறு விதமான மனசை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நமக்கு புரியலன்னு நினைச்சீங்கன்னா இதுதான் காரணம். அவர்கள் எந்த கோணத்திலே எதை சொல்ல வருகிறார்கள் என்று அவர்களுடைய கோணத்தில் இருந்து அவர்கள் சொல்லக்கூடிய வழியிலிருந்து பார்த்தால்தான் அவர்கள் சொல்வது புரியும். அங்கே சொல்வதை இங்கே சொல்வதை அவர்கள் சொல்றது டெக்னிக்கலா கரெக்டா தான் எங்கேயோ ஒரு இடத்துல படிச்சு கிடிச்சு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு சொல்றாங்களோ தெரியாம சொல்றாங்களோ, நம்ம எல்லாத்தையும் கேட்டு குழப்பிக்குவோம். இப்படி குழப்பாம இருக்கணுங்கிறதுக்கு தான் சரியான கைடன்ஸோட நம்ம கேட்கணும். இல்லாட்டி நம்ம குழம்பிடுவோம். இந்த ஆத்மாங்கிற அந்த சப்தத்துக்கு பல குழப்பங்கள் இருக்குது. இந்த உடம்புல இருக்கிறதுக்கு பேர் ஆத்மாவா? இந்த ஆத்மா இங்க இருந்து அடுத்த உடம்புக்கு போகுமா போவாதா? ஆத்மானா எங்கேயும் போவாதுன்னு சொல்றீங்களே. இந்த ஆத்மாங்கிற சப்தத்திலே மனிதனுக்கு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ரீசெண்டா கூட எனக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அது நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அப்ப கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கணும். உபாதிகளால் வரையறுட்ட மெய்யுணர்வே மனம் எனப்படும். உபாதியற்ற பரிபூரணமே நமது இயல்பு. உபாதிகள் சூழ்ந்தால் மெய்யுணர்வே வரையுற்ற மனமாய் தோன்றுகிறது. இதுதான் மனதுக்கான டெபினேஷனா பகவான் இங்க எடுத்துரைக்கிறார். பல இடங்கள்ல பல மீனிங் கொடுத்திருக்காரு. இதுல ஒரு மீனிங் நல்லது.